த்ரிஷா நடிப்புல நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம். சினிமால இவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. இந்த படம் மூலமா அந்த இடத்தை ஹோல்டு பண்ணுவாங்களா? இந்த கேள்விக்கான பதில இந்த மூவி ரிவ்யூ சொல்ல போகுது. தெலுங்கு சினிமால ஜூலை மாசம் ஏற்கனவே இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. நார்மலான ஒரு பிக்கப் படத்துக்கு இருந்தாலும் தமிழ்ல டப்பிங் ஆகி தியேட்டருக்கு நேற்று வந்திருக்கு. படத்துடைய கதை பேய் சம்பந்தப்பட்ட ஒண்ணு. கிராமத்து பங்களா, பூ வாசம், சலங்க சத்தம். அதே வெள்ளிக்கிழமை யாரு அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, த்ரிஷா தான். கண்ணுல காஜல்லாம் போட்டுட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதே போல மேக்கப் போட்டு வெளிய வந்து யாருக்காகவோ ரொம்ப நேரமா காத்திருக்கிறாங்க. எதிர்பார்த்தவங்க வராததால ஏமாற்றம் அவங்கள மிஞ்சுது. சோகத்தால பங்களாக்குள்ள திரும்பி போற பேய் த்ரிஷா திடீர்னு கத்தியோட அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தா திடீர்னு ஒரு கொலை. இந்த மர்மமான கொலை யாரால, எதனால இப்படி நடக்குது அப்படின்றதுதான் படத்துல ட்விஸ்ட். இந்த சீன் ஒரு பக்கம் போயிடுனாலும் சத்யம் ராஜேஷ் சுஷ்மாவை காதலிக்கிறாரு. எப்படியாவது சுஷ்மாவை அடையணும், தன் வசப்படுத்தணும் நினைக்கிற அவரு ஒரு நாள் தன்னுடைய ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸுக்கு சுஷ்மாவை கூட்டிட்டு போறாரு. ஆனா எதிர்பாராத விதமா சில அசம்பாவிதங்களால இவங்க வழி மாறி கடைசியில இதுதான் அந்த ஃப்ரெண்டோடைய பங்களான்னு சொல்லிட்டு த்ரிஷாவோட பேய் பங்களாவுக்கு வந்துடுறாங்க. ராஜேஷ் சுஷ்மாவை நெருங்குறாரு. அப்போ பக்கத்துல இருந்து த்ரிஷா அருவமா ராஜேஷ நெருங்குறாங்க. இதே காட்சிகள் தொடருது. இது எப்படி, என்ன லாஜிக்? ராஜேஷுக்கும் த்ரிஷாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை த்ரிஷா தேடிட்டு இருந்த அந்த ஆள் இதுதானோ? இந்த மாதிரி நிறைய கேள்விகளை இந்த படம் தூண்டுது. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் உண்டான பதில படத்துடைய முழு கதை சொல்லுது. நாயகி படத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர்ல ரொம்ப பெருசாவே காட்டியிருந்தாங்க. த்ரிஷாவுடைய சினிமா கேரியர்ல இந்த படத்துக்கு ரொம்பவே முக்கியம் இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா படத்துல பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிடுச்சோன்றதுதான் ரசிகர்களுடைய ஒரு ஃபீல். த்ரிஷா இன்னும் நிறைய நடிப்பாங்களே, அவங்க கிட்ட இருந்து நாங்க நிறைய எதிர்பார்த்தோம், பட் அவங்களால இன்னும் நிறைய கொடுத்திருக்க முடியும்ன்றதுதான் ரசிகர்களுடைய தீராத ஒரு தாகம். படத்தை ரொம்பவே எதிர்பார்த்த ரசிகர்கள் த்ரிஷாக்கு லவ் மூவிஸ் தான் நல்ல பக்காவா இருக்கும்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மனோபாலா, கோவை சரளா கெஸ்ட் ரோல்ல இவங்க வந்துட்டு போனாலும் இவங்களுடைய காமெடிஸ் படத்துக்கு பக்கபலம். அதே நேரத்துல தெலுங்கு காமெடி ஆக்டர் பிரம்மானந்தமுடைய காமெடிகளும் படத்துல தனியா தெரியுது. அவருடைய பெர்ஃபார்மன்ஸையும் அவர் தனியா கொடுத்திருக்கிறாரு. இவங்களை தவிர கணேஷ் வெங்கட்ராமன் அவரும் ஒரு ரோல்ல நடிச்சிருக்கிறாரு. தெலுங்கு டைரக்டர் கோபி இன்னும் இந்த படத்துக்கு நிறைய எஃபோர்ட் போட்டிருந்தா படம் நல்ல போக வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. ரகு, சாய் கார்த்திக்னு இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காங்க. கதைக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்திருந்தா அனுஷ்கா, நயன்தாரா மாதிரி த்ரிஷா ஒரு தனி ரோல்ல கண்டிப்பா நின்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. த்ரிஷாவுடைய நாயகி நார்மல்.